لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. السلام عليكم ورحمة الله وبركاته. ஸ்டுடியோ இஸ்லாம் சேனலில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஃபயா அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபா. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد في سورة الشورى: لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெண் குழந்தைகளின் வளர்ப்பில் நிகழும் தவறுகள் என்கின்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக சில காணொளிகளை பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய ஒரு முன்னுரையாகத்தான் இந்த காணொளி இருக்கின்றது. இந்த காணொளியில் பெண் குழந்தைகளின் மகத்துவம், அவர்களுடைய சிறப்பு, அவர்கள் மூலமாக பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், இதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். கணித்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அஷ்-ஷூரா என்ற அத்தியாயத்துடைய 50வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான்: வானங்கள் மற்றும் பூமியுடைய அதிகாரம், ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்குரியது. அவன் தான் நாடியதை படைக்கின்றான். தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை தருகின்றான். தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை வழங்குகின்றான், அல்லது இரண்டையும் சேர்த்து கொடுக்கின்றான். மேலும் தான் நாடியவர்களை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாகவும் ஆக்கிவிடுகின்றான். நிச்சயமாக அவன் யாவற்றையும் அறிந்தவனாகவும் எல்லாவற்றின் மீது பேராற்றல் உடையவனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், குழந்தை பாக்கியம் என்பது அது அல்லாஹ்விடமிருந்து மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ் என்ன நாடுகின்றானோ அதுதான் நமக்கு வழங்குவான். நமக்கு ஆண் குழந்தைகள் வேண்டும், நமக்கு பெண் குழந்தைகள் வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க முடியாது. ஏனென்றால் அதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு மட்டுமே இருக்கின்றது. எனவே இவ்விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எந்த குழந்தை கொடுத்தாலும் அது பாக்கியம் நிறைந்த குழந்தையாக, சாலிஹான பிள்ளையாக, பெற்றோர்களுக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளையாக, பெற்றோர்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆகக்கூடிய பிள்ளையாக அது இருக்க வேண்டும். பெற்றோர்கள் அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய பிள்ளையாக அது இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹுடைய இந்த ஆற்றல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அல்லாஹுடைய ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது. எனவே பெண் குழந்தைகள் குறிப்பாக அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக,
ஒரு நிஅமத்தாக, ஒரு அருட்கொடையாக இருக்கின்றார்கள். இஸ்லாம் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வழங்கி இருக்கின்றது. இஸ்லாம் வருவதற்கு முன்பாக ஜாஹிலியா காலத்தில் பெண்களை உயிரோடு, அதாவது பிறக்கக்கூடிய பெண் குழந்தையை உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு மோசமான கலாச்சாரம் இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தக்வீர் என்ற அத்தியாயத்தில் தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான். وَإِذَا الْمَوْءُودَةُ سُئِلَتْ بِأَيِّ ذَنبٍ قُتِلَتْ. மறுமை நாளில் உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தை எழுப்பப்பட்டு எந்த குற்றத்திற்காக அது புதைக்கப்பட்டது, எந்த குற்றத்திற்காக அது கொல்லப்பட்டது என்று விசாரிக்கப்படும். அது மிகப்பெரிய ஒரு பாவம், அது மிகப்பெரிய ஒரு அநியாயம். அப்படி செய்யக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கின்றான். அதே போல சூரா அன்-நஹல் 16வது அத்தியாயத்துடைய 58வது மற்றும் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنْثَى. பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று நற்செய்தி கூறப்பட்டால், எப்படி பெண் குழந்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புஷ்ரா என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். புஷ்ரா என்றால் நற்செய்தி. ஒருவருக்கு பெண் குழந்தை கிடைப்பது மாபெரும் பாக்கியமாக இஸ்லாம் அதை கருதுகின்றது. وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ. அவர்களில் ஒருவருக்கு, ஜாஹிலியா காலத்தில் இருந்த நிலைமையை அல்லாஹ் விவரிக்கும் போது சொல்கின்றான், அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நற்செய்தி கூறப்பட்டால் அவனுடைய முகமெல்லாம் கருத்து விடுகின்றது. ஆணாதிக்கம் பெற்ற சமூகத்தில் தாண்டோடித்தனமாக மிருகத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த சமூகத்தில் பெண் குழந்தை பிறப்பது தனக்கு ஒரு குறை என்று அவர்கள் கருதி வந்தார்கள். அல்லாஹு அக்பர். வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம். கோபத்தோடு அவனுடைய முகமெல்லாம் அப்படியே மாறி விடுகின்றது, கருத்து விடுகின்றது. அவன் சமூகத்திற்கு தலை காட்ட முடியாமல் அவன் மறைந்து வாழ்கின்றான். அது அவமானத்தோடு வைத்து கொள்வதா அல்லது பூமியில் உயிரோடு புதைத்து விடுவதா என்றெல்லாம் அவன் நினைக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, அலா ஸாஅ மா யஹ்குமூன். அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய இந்த விஷயங்கள், அவர்கள் திட்டமிடக்கூடிய இந்த விஷயங்கள் எவ்வளோ கெட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்மையாக கண்டிக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பெண் குழந்தை என்பது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த ஒரு பாக்கியமாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், மா ரஅய்து அஹதன் அஷ்பஹ சம்தன் வதல்லன் வஹதியன் பிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கியாமிஹா வகுஊதிஹா மின் ஃபாத்திமத பின்த் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நடை உடை பாவனை போல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் நான் பார்த்துள்ளேன். அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய குணங்கள் எப்படி இருந்ததோ அதே போல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குணங்கள் இருந்தது. அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே உரித்து வைத்தது போல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தாலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று அவர்களை முத்தமிடுவார்கள். பிறகு தான் உட்கார்ந்த இடத்தில் அவர்களை உட்கார வைப்பார்கள். இதுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அவர்கள் வரும்போது எழுந்து நின்று அவர்களை வரவேற்று அவர்களை முத்தமிட்டு தான் உட்கார்ந்து இருக்கும் இடத்தில் அவர்களை உட்கார வைப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போல நாம் பார்க்கின்றோம், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி வஹுவ ஹாமிலுன் உமாமா பின்த் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா பின்த் ரசூலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் நிற்கும்போது தன்னுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகள் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தோளில் சுமந்து கொண்டு தொழ வைப்பார்கள். தோளில் சுமந்து கொண்டு தொழ வைப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பேத்தி உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன் தோளில் சுமந்து கொண்டு தொழ வைப்பார்கள்.
சஜ்தா செய்யும் பொழுது அவர்களை கீழே உட்கார வைத்து விடுவார்கள். فَإِذَا سَجَدَ وَضَعَهَا وَإِذَا قَامَ حَمَلَهَا மறுபடியும் எழுந்து நிற்கும்போது அவர்களை தூக்கி சுமந்து கொள்வார்கள் என்று அபு கதாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, பெண் பிள்ளைகள் இவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை நாம் படிக்க வேண்டும். மேலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுடைய விஷயத்தில், பெண் குழந்தைகளுடைய விஷயத்தில் ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்தார்கள். அவர்களோடு 2 பெண் குழந்தைகள் இருந்தன. அவர்கள் என்னிடம் வந்து உதவி கேட்டார்கள். சாப்பிடுவதற்கு ஏதேனும் இருக்கின்றதா என்று கேட்டார்கள். என்னிடம் இருந்ததோ ஒரே ஒரு பேரித்த பழம் மட்டும்தான். அதை நான் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். அவர்கள் அந்த பேரித்த பழத்தை வாங்கி அதை 2 துண்டாக பிச்சு எடுத்து அதை தன் 2 பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டார்கள். அதிலிருந்து எதையுமே அவர்கள் சாப்பிடவில்லை. பிறகு அவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இந்த செய்தி சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? மனுபு துலிய மின் ஹாதிஹில் பனாதி பிஷைஇன் ஃபஅஹ்ஸன இலைஹின்ன குன்ன லஹு சத்ரம் மினன் நார். இந்த பெண் பிள்ளைகளுடைய விஷயத்தில் யார் சோதிக்கப்படுகின்றார்களோ, அந்த பெண் பிள்ளைகள் பெற்றவர்கள் அந்த குழந்தைகளை நல்ல முறையில் தர்பியத்து செய்து அவர்களுக்குண்டான அந்த உரிமைகளை அவர்களுக்கு வழங்கி வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு சரியான தர்பியத்தை கொடுக்கின்றார்களோ, அவர்களுக்கு வேண்டிய அந்த உணவுகள், அவர்களுக்கு வேண்டிய அந்த உதவிகளை செய்து வாழ்கிறார்களோ, அந்த பெற்றோர்களுக்கு அந்த பெண் பிள்ளைகள் நாளை நரகத்தில் இருந்து திரையாக அமைந்து விடுவார்கள். நரகத்துக்கு அவர்கள் போகாமல் இந்த பெண் பிள்ளைகளே அவர்களுக்கு ஒரு சுவராக, ஒரு திரையாக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் இன்னொரு ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கான லஹு ஸலாஸு பனாத், யாருக்கு 3 பெண் குழந்தைகள் அல்லாஹ் தருகின்றானோ, அந்த 3 பெண் குழந்தைகளை பெற்று அவர்கள் பொறுமையோடு அந்த குழந்தைகளை வளர்த்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு உடை அணிவித்து நல்ல முறையிலே அவர்களை பாதுகாக்கின்றார்களோ, அவர்கள் மறுமை நாளில் அந்த பெற்றோர்களுக்கு நரகத்தில் இருந்து திரையாக ஆகிவிடுவார்கள். வஜபத் லஹுல் ஜன்னா என்ற வார்த்தை இன்னொரு ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்களுக்கு சொர்க்கம் கடமையாகிவிடும் என்று சொல்லபோது, அல்லாஹ்வுடைய தூதரே, 3 பெண் குழந்தைகள் இருந்தால்தானா? 2 பெண் குழந்தைகள் இருந்தால்? அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆம் ஆம், وَإِنْ كَانَتَا إِثْنَتَيْنِ 2 பெண் குழந்தைகள் இருந்தாலும், 2 பெண் குழந்தைகள் இருந்தாலும் என்று சொன்னபோது ஒரு சஹாபி கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தால்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆம், ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் அந்த பெண் குழந்தையை நல்ல முறையில் தர்பியத்து செய்து அந்த பெண் குழந்தையை நல்ல முறையில் பாதுகாத்து வளர்த்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து நல்ல முறையில் வளர்த்து நிக்காஹ் பண்ணி தருகிறார்களோ, அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அல் அதபுல் முஃப்ரத் என்ற ஹதீஸ் தொகுப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன. சொர்க்கம் கடமையாகின்றது, நரகம் தடை செய்யப்படுகின்றது, அல்லாஹ்விடமிருந்து அருள் நமக்கு கிடைக்கின்றது. மேலும் இன்னொரு ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸு திர்மிதியிலே அல் பிர்ரு வஸ்ஸிலா என்ற தலைப்பின் கீழே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நன்மை செய்வதும் உறவுகளை சேர்ந்து வாழ்வதும் என்ற பாடத்திற்குள்ள இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள்.
ஹதீஸ் என்ன தெரியுமா? மன் ஆல ஜாரியத்தைன் யானி பின்தைன் ஹத்தா தப்லுகா ஜாஅ யௌமல் கியாம அனா வஹுவ வதம்ம அஸாபிஅஹு. எவர் ஒருவருக்கு அல்லாஹ் 2 பெண் குழந்தைகளை கொடுத்து அந்த பெண் குழந்தைகளுக்கு நல்ல முறையில் தர்பியத்து செய்கிறாரோ, பெற்றோர்கள் அந்த பெண் குழந்தைகளுக்கு நல்ல தர்பியத்து செய்கிறார்களோ, அவர்கள் நாளை மறுமை நாளில் இவ்வாறு நானும் அவரும் இவ்வாறு இருப்போம் என்று தன் 2 விரல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து காட்டினார்கள். அப்போ அல்லாஹுடைய தூதரோடு நாங்கள் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய தூதரோடு நாங்கள் உயர்வான சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று நமக்கு ஆசை இருக்கிறதா? அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு அக்பர். அப்போ இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய 3 முக்கியமான சிறப்புகள்: நரகம் தடைபட்டுவிடும், 2வது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும், 3வது சொர்க்கம் நமக்கு கடமையாகிவிடும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல முறையில் தர்பியத்து செய்ய வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய உரிமைகளை முழுமையாக தர வேண்டும் என்பதாக நாம் இந்த ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெண் பிள்ளைகளை பெற்றவர்களே, நீங்கள் பாக்கியசாலிகள், நீங்கள் பாக்கியசாலிகள். பெண் பிள்ளைகள் சுமைகள் கிடையாது. பெண் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கின்றன. அந்த பாக்கியத்தை இவர்கள் மூலமாக நமக்கு அல்லாஹ் தர இருக்கின்றான். எனவே பெண் பிள்ளைகளை நீங்கள் கேவலமாக நினைத்து விடாதீர்கள், பெண் பிள்ளைகளுடைய உரிமைகளை நீங்கள் மீறி விடாதீர்கள், அவர்களுடைய தர்பியத்தில் கவனம் செலுத்துங்கள். இதுதான் நமக்கு இந்த ஹதீஸ்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பாடமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த பெண் பிள்ளைகளுடைய சிறப்புகளை அறிந்து அவர்களுக்கு உரிய அந்த மார்க்க வழிகாட்டல்கள், அவர்களுக்கு உரிய அந்த தர்பியா, அவர்களுக்குரிய அந்த உரிமைகளை சரியாக பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.